ஹை கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, OnePlus Nord சீரிஸில் வந்து CE4 என்ற இந்த ஒரு ஃபோனை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அண்டர் ஒரு 25Kக்குள்ளே ஒரு சூப்பரான ஃபோனு அண்ட் வித் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸரோட ஒரு AMOLED டிஸ்பிளேயோட ஃபுல் குவாலிட்டி டிஸ்பிளேயோட வந்துடும். சரி, இந்த ஃபோனோட அன்பாக்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த Nord சீரிஸில் வந்து பாக்ஸ் எல்லாமே பிளாக் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷனில் தான் இருந்துச்சு. மேலே வந்து Nord போட்டுருந்துச்சு, அவர் வந்து மாடல் வந்து போட்டிருந்தாங்க. இங்கே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது, OnePlus அப்படின்ட்டு பிளாக் பாக்ஸ். இதை வந்து ஒரு மாதிரி எடுத்து வச்சிரும். அண்ட் தென் நம்மளோட ஹேண்ட் செட் வந்து உள்ளே இருக்குது. இது என்னன்றதை பிரித்து அப்புறம் பார்க்கலாம். அண்ட் தென் இதை எடுத்து ஓப்பன் பண்ணால் அந்த பாக்ஸில் நமக்கு இதில் ஒரு 100 வாட்ஸ்க்கான அடாப்டர் கொடுத்துட்றாங்க. நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும், மொதல் ஸ்கொயராக இருக்கும், இப்போ கொஞ்சம் ரெக்டாங்கிளாக மாற்றிருக்காங்க. 100 வாட்ஸ் சார்ஜிங் இருக்குது, ஸோ சப்போர்ட் இருக்குது. கண்டிப்பாக வந்து இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அண்ட் தென் நமக்கு வந்து இது கூட வந்து நமக்கு அந்த ரெட் கேபிள் இருக்கு இல்லையா, OnePlusோட யூனிக்கான கேபிள், ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் வரும் இல்லையா, அது வந்து USB to C டைப் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு குவாலிட்டியில் எப்பயுமே வந்துட்டுருக்காங்க OnePlusஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து நமக்கு வந்து ஒரு பிளாக் கலர் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கேபிள் கார்டு ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. யூசர் கைடு கொடுத்துருக்காங்க, அது கூட சேஃப்டி கைடுமே வந்து வந்துடும். அண்ட் தென் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக அவங்களோட இதில் சென்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு விஷ் கார்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் ஒரு சிம் எஜெக்டர் வந்து இதில் கொடுத்துருவாங்க. ஸ்டிக்கர்ஸ் சில இருக்கும், யூஸ் பண்ண போகிறதில்ல, பட் இருக்கும் இதில். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபோனுக்கு வரும். ஃபோனை வந்து இந்த மாதிரி OnePlusனு ஒரு ஸ்டிக்கர் பண்ணியிருந்துச்சு. ஸோ அதை அன்ராப் பண்ணால் நம்மளுக்கு கிட்ட இருக்கிறது இந்த ஒரு பிளாக் கலர். இதில் இன்னும் சில வேரியன்ட் இருக்குது, அதோட லிங்க்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த கலர் பர்சனலாகவே பிடிச்சிருந்துச்சு, ஒரு ப்ரீமியம் லுக் தான் இருந்துச்சு. அண்ட் தென் ஒரு கிளாஸி ஃபினிஷ் பின்னாடி பார்க்குறதுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நமக்கு லக்ஸரியான ஃபோன் ஃபீல் தரும். ஸோ இதில் ஒரு டியூல் கேமரா செட்டப் இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். ஸோ அவுட்டோரில் நமக்கு இது கிளாஸியாக இருக்கும், கொஞ்சம் கை வைக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் தெரியிற மாதிரி தான் டிசைனை பொறுத்த வரைக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து தான் வந்து வச்சுக்கணும். கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. டிசைனை பொறுத்த வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும் எல்லாருக்குமே. ஸோ எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட பிசிக்கல் ஒரு போயிடலாம். பாட்டமில் நமக்கு ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு C டைப் சார்ஜிங் போட்டு கொடுத்துட்றாங்க. அது பக்கத்தில் வந்து ஒரு மைக் இருக்குது. அண்ட் அது பக்கத்தில் நமக்கு ஒரு சிம் ட்ரே வந்து கொடுத்துட்றாங்க. டியூவல் சிம் சப்போர்ட் இருக்குது. அண்ட் தென் அது இல்லைனா நம்ம மெமரி கார்டு ஒன்று, சிம் ஒன்று அப்படின்ட்டு யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் நமக்கு ரைட் சைடில் பவர் பட்டனும் வால்யூம் கண்ட்ரோல் பட்டனும் வந்துடும். ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ன்றதுனால இங்கே எந்த ஒரு கண்ட்ரோலுமே வராது. இதில் எக்ஸ்ட்ரா சைலண்ட் பட்டன்ஸுமே வந்து கொடுக்கல, இந்த ஒரு மாடலில் மட்டும். C4ல் இருக்கும், CE4ல் இல்லை. இந்த ஃபோனோட டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. அண்ட் தென் அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு IR பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மேலே வர ஒரு செகண்டரி மைக் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளேக்கு வரும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் வந்து AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 17.02 சென்டிமீட்டருக்கான ஒரு ஃபுல் HDR சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிஸ்பிளேனே சொல்லலாம். வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட நமக்கு வந்து வந்துடும். பெசல்ஸ்லாம் அந்தளவுக்கு நம்மளால் நோட் பண்ண முடியாது. பாட்டமில் மட்டும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் டெம்பரல் நோட்டிங் தான் அது கொஞ்சம் வந்து உள்ளே வந்த மாதிரி இருக்கும். ஸோ பெசல்ஸ் பெருசாக வந்து நமக்கு தெரியாது. ஸோ நல்ல ஒரு வியூவிங் ஆங்கிள் இருக்கும். சூப்பரான ஒரு டிஸ்பிளேவாக தான் வந்து இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஓகே, இந்த ஃபோனோட பேட்டரி வரும். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5500 mAhக்கான பேட்டரி கொடுக்குறாங்க. அண்ட் தென் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருவாங்க. வித் கேபிளுமே நமக்கு வந்து வந்துடும், USB to C டைப் கேபிள். அண்ட் தென் இது ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 21 மினிட்ஸில் வந்து நம்மளால் ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஸ்டாண்ட் பை டைமே வந்து நல்லாயிருக்கு, அவ்வளோ சீக்கிரத்தில் பேட்டரி ட்ரைன் வந்து ஆகலை. ஓகே, நெக்ஸ்ட் கேமரா பற்றி பார்ப்போம். கேமரா பொறுத்த வரைக்கும் இது ஒரு டியூவல் கேமரா செட்டப் தான். சோனியோட சென்சார் யூஸ் பண்ணுங்க. 50 மெகாபிக்ஸ்க்கான மெயின் கேமரா சென்சார் இருக்குது. அண்ட் தென் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வைட் ஆங்கிளுக்கான 8 மெகாபிக்ஸ்க்கான வைட் ஆங்கிள் லென்ஸுமே வந்துருக்கு. ஸோ இது ஒரு பெரிய சென்சார் தான். அண்ட் தென் அது கீழே நமக்கு வந்து ஒரு ரிங் லைட் மாதிரி செட்டப்பில் இருக்கக்கூடிய லைட் இருக்குது. பட் அது ரிங் லைட் கிடையாது, ஒரு நார்மல் லைட் மாதிரி தான் எனக்கு இதாகுது. பட் என்னென்னா இதில் நம்ம வந்து கலர்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் பிரைட்னஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் தான். ஸோ பேட்டரி சேவிங்க்கு யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இதோட ப்ராசஸர் பற்றி வரும். பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இதோட ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen 3 அப்படின்ற இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 4 nm ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் ஒரு 8 GB ரேம் வேரியண்ட்டுமே நமக்கு வந்து வந்துடும். 8 lakhs ப்ளஸ் அன்டு ஸ்கோர் வந்து ரீச் ஆகுது. கேமிங்க்கு ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது. இதில் நான் சில கேம்ஸ் ஏற்றோம்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ GTA வந்து ஏற்றி வந்து ப்ளே பண்ணி பார்த்தோம். ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு அவுட்புட் தான் வந்து கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து கேம் பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஃபோனாக இருக்க போகுது. ஸ்மூத்னஸ்ஸு, ரெஃப்ரெஷ் ரேட்டு எல்லாத்துலேயுமே வந்து பக்காவாக இருக்குது. நான் கிராஃபிக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். ஏன்னா நான் செக் பண்ணல, PUBG பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓவராலாக பார்க்குறப்ப கேமிங்க்கு ஒரு பெஸ்ட்டான ஃபோனாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோனோட சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்கன்ட்டு சொல்கிறேன். ஆண்ட்ராய்டோட 15ல் வந்து ஆஃப்ட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து வந்துடும். அண்ட் தென் இதில் ஒரு ஆக்சிஜனோட OS 15 வந்துருக்கு. வந்தோடனே அப்டேட் கேட்கும், அப்டேட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் ஒரு 2 இயர்ஸ்க்கான ஆண்ட்ராய்டு அப்டேட், அது OS அப்டேட்டும், 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வந்து வந்துடும். இதில் வந்து இருக்கிறது ஒரு வேரியண்ட்டு, இன்னொரு வேரியண்ட் ஒன்று இருக்குது.
பட் அது வேணாம், நமக்கு இதான் வந்து நமக்கு வர 25 ரேஞ்சில் வரக்கூடிய ஃபோனில் வந்து வரும். 8GB RAM 256GB ROM. ஸோ இது வந்து இந்த வேரியண்ட்டு. இதோட டிஸ்கிரிப்ஷனில் இதோட எக்ஸாக்ட் லிங்க் வந்திருக்கும். ஸோ கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணிங்க. அண்ட் தென் இது ஒரு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது ஒரு குயிக்கான ரெஸ்பான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூனிக்காக சில பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சார்ஜிங் அனிமேஷன்ஸ், அப்புறம் வந்து அந்த சைடில் ஸ்க்ரீன் லைட்டு கெஸ்டர்ஸ், இதெல்லாம் சிலது வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து as usual ரியல்மி ஐக்யூ அதில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான். ஸோ இதுலேயுமே வந்து இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய வீடியோ அவுட்புட் எப்படி இருக்கும், வீடியோஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்ற உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நார்மலாக நம்ம OnePlusஓட கெஸ்டர்ஸ் பார்க்குறப்ப நமக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வீடியோஸ் ஃபோட்டோஸ்ன்றதை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி வந்து இருக்கும் இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் ஃபார் கேமராவுக்கு. ஸோ இதில் வந்து வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம 4K 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் நம்ம 1080p ஸோ இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். ஆனால் என்னென்னா 4Kல ஸ்டெபிலிட்டி மோடு வந்து வராது. ஸோ எல்லா ஃபோன்லையுமே வந்து தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அது மட்டும் கிடையாது. ஸ்லோமோவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான அவுட்புட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதையுமே நான் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன் பின்னாடி, அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வைட் ஆங்கிளில் நம்மளால் வீடியோஸ் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 1080 பிக்சலில் நம்மளால் வைட் ஆங்கிளில் எடுக்க முடியும். 4Kல வைட் ஆங்கிள் வீடியோஸ்க்கு எடுக்க முடியாது. ஸோ ஏன்னா அது வந்து சென்சார் மாறுன்றதுனால அது வந்து கேப்சர் ஆகாது. ஸோ இது மட்டும் வந்து பார்த்துக்கணும். வைட் ஆங்கிள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸுமே சரி நல்லா வந்து டீப்பான வந்து அவுட்புட்ஸ் வந்து கிடைக்குது. அண்ட் தென் நார்மலாக நம்ம ப்ரோ ஃபீச்சர் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஃபோட்டோஸுமே வந்து பக்காவான அவுட்புட்ஸ் இருக்குது. நான் எல்லாத்தையுமே கண்டிப்பாக அட்டாச் பண்ணியிருப்பேன், நீங்கள் வந்து ஃபாலோங்க மிஸ் பண்ணாமல். அண்ட் தென் நம்ம ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான ஒரு ஸ்பீக்கர்ஸ், டியூவல் ஸ்பீக்கர்ன்றதை நம்ம ஏர்பீஸில் ஒன்று கீழே பாட்டமில் ஒன்று கொடுத்து பார்த்துருப்பீங்க கிரில்ஸை. இதில் வந்து மேலே டாப்லேயே நான் வந்து ஸ்டார்டிங்கில் பிசிக்கல் ஒரு சொல்லியிருப்பேன், டாப்பில் ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது அண்ட் தென் பாட்டமில் ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, இதோட சவுண்ட் அவுட்புட் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அருமையான கேள்விதான். அவகிட்டதான் கேமராவில் எடுத்த வீடியோ அவுட்புட் அண்ட் ஃபோட்டோ அவுட்புட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவுட்புட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு இந்த பட்ஜெட்டில் எப்படி இருக்கணுமோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்குது. எந்த ஒரு குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. இன்னும் இந்த ஸ்லோமோவில் கொஞ்சம், அப்புறம் வந்து லோ லைட்டிங்கில் கொஞ்சம் டெவலப் பண்ணால் போதும். அதெல்லாம் ஓஎஸில் அப்டேட்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் அவங்களால. ஸோ கண்டிப்பாக அது வந்து பெரிய இஷ்யூவாக இருக்காது. மற்றபடி இந்த ஃபோன் வந்து ஒரு தரமான ஃபோன் தான். அண்டர் ஒரு 25Kக்குள்ளே கண்டிப்பாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். அண்ட் தென் நிறைய கார்டு ஆஃபர்ஸுமே வரும். நம்ம எவ்வளோ வந்து ரெடியூஸ் பண்ண முடியுமோ பண்ணி வந்து வாங்கிக்கலாம். OnePlusஸை பொறுத்த வரைக்கும் நாட் சீரிஸில் இது ஒரு பெஸ்ட்டான ஃபோன் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா C4 இந்த மாடலு. அடுத்து C4ஓடதையும் நான் வந்து உங்களுக்கு எடுத்து போடுறேன். அண்ட் தென் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசன்றதையும் நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். அண்ட் தென் இதை வாங்கலாம் அதை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இதை விட அது கொஞ்சம் வந்து பட்ஜெட் அதிகமாக இருக்கும். C4ன்ற மாடலு டிசைன்ஸ் மாறும் கண்டிப்பாக வந்து சரியா, அதெல்லாம் வந்து அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஜெட்ஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.